பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. யாமொரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. வணக்கம் மக்களே, மற்றும் ஒரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை பொழுதில் சந்தித்திருக்கின்றேன். வார வாரம் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக வறுமைக்குட்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களை நாங்கள் அடையாளப்படுத்தி வருகின்றோம். அவர்களுடைய குடும்பம் தற்போது என்ன நிலையில் இருக்கிறது, அது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை எங்களுடைய இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக நாங்கள் வழங்கி வருகின்றோம். குறிப்பா பார்த்தோமாக இருந்தால் அராலி வட்டுக்கோட்டை பகுதியில் நாங்கள் ஏராளமான குடும்பங்களை இந்த நிகழ்ச்சியூடாக எடுத்து விட்டோம் என்பதுதான் உண்மை. அதில் எடுக்கப்பட்ட எத்தனையோ குடும்பங்களுக்கு உதவிகளும் கிடைக்க பெற்றிருக்கிறது. எப்பவுமே எங்களுடைய உதவும் கரங்க நிகழ்ச்சியில இன்று வரைக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல்லா அமைகிறதுக்கு எங்களுடைய பார்வையாளர்கள் தான் முக்கியமான காரணம் என்று சொல்லலாம். ஒவ்வொரு குடும்பங்களை நாங்கள் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு வருகின்ற வேளையில் தங்களால் முடிந்த உதவிகளை எங்களுடைய அன்பான சொந்தங்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா இந்த நிகழ்ச்சியூடாக அவர்களுக்கு நன்றிகளை நாங்கள் இந்த நிகழ்ச்சியூடாக தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அநேகமாக நாங்கள் பல வருடங்களாக இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட குடும்பங்களுக்கு திருப்பு முனையாக கூட அமைந்திருக்குது என்று சொல்லலாம். அவர்களுடைய வாழ்க்கை பல பேர் தங்களால் எழ முடியவில்லை, அடுத்த கட்டம் வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்று சொல்லி எப்பவுமே ஒரு யோசனையோடு கடந்து வரக்கூடிய மக்களுக்கு இந்த உதவும் கரங்கள் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதற்கு முதலில் எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பெரிய நன்றிகள் நாங்கள் சொல்லியே ஆகணும். குறிப்பா புலம்பெயர் தேசத்தில் இருந்து வரக்கூடிய மக்கள், அங்கு வாழ்கின்ற மக்கள் எல்லாருமே இவ்வாறான குடும்பங்களை நாங்கள் அடையாளப்படுத்துகின்ற வேளையில் அவர்கள் தங்களுடைய உறவாக நினைத்து கொண்டு தங்களால் முடிந்த ஏதாவது ஒரு சின்ன உதவியை இன்று வரைக்கும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு சந்தோஷத்தில், அந்த ஒரு ஏக்கத்தோடு தான் இன்றைய நாளிலும் இன்னொரு குடும்பம் எங்களுடைய நிகழ்ச்சியூடாக வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நிகழ்ச்சியூடாக நாங்கள் உங்களுக்காக ஒரு காணொளியாக கொடுக்க போகின்றோம். குறிப்பா இந்த காணொளியை நீங்கள் முழுமையாக பார்க்கின்ற வேளையில் தான் இவர்களுக்கு உதவி கிடைக்க வேணுமா, இவர்களுக்கு உதவி கொடுக்க வேண்டுமா என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே எழப்படக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொல்லி நாங்கள் பார்க்க குறிப்பா எல்லாருமே சொல்லுவார்கள், இந்த காலத்துல பணம் தான் மனுஷங்களை டிசைட் பண்ணுது அப்படின்னதுதான் உண்மையான ஒரு விஷயம். பட் இருந்தாலும் பணத்தை தாண்டி மனுஷங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு பாதையில மனுஷங்க இருக்காங்க. ஒரு பாதையில பார்த்தோம்னு சொன்னா நானே வாழ்ந்து நானே மடியணும், அதுதான் வாழ்க்கை, வேற யாருக்கும் எதையுமே கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த உலகத்தில் எல்லாமே மனுஷங்க தான். ஆனா குறிப்பா இந்த மனுஷங்க தான் தங்களை தாங்களே பிரித்து அவர்களை மாற்றி ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கை முறைமைகள்ல இந்த மனிதர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது பெரிய ஒரு உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. அம்மையும் அப்பனும் தந்ததா இல்லையாதியின் வல்வினை சூழ்ந்ததா? அம்மையும் அப்பனும் தந்ததால் இல்லையாதியின் வல்வினை சூழ்ந்ததா? இம்மையை நான் அறியாததா? இம்மையை நான் அறியாததா? சிறு பொம்மையின் நிலையினில் உண்மையை உணர்ந்திட பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. நாங்கள் சிலரோடு உரையாடும் போது பலரோடு கதைக்கின்ற வேளையில் எல்லாருமே பேசுறது யாரை பத்தி, யாரோ ஒரு மனுஷங்களை பத்தி தான் இன்று வரைக்கும் கதைக்கின்றோம். ஆனால் அதுக்கு என்ன காரணம் என்பதே தெரியாமல் எங்களுடைய நாவினால் நாங்கள் எங்களால் பேசக்கூடிய அனைத்து விடயங்களையுமே பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பா இந்த பெரியவங்க சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான், தவறுகள் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கையில் தவறு செய்யாதவர்கள் யாருமே இல்லை.
ஆனால் அந்த தவறை திருத்தி கொண்டு வாழ்பவன் தான் சரியான மனிதன். ஆனால் அந்த தவறான பாதையிலே பிறந்ததிலிருந்து இறுதி வாழ்க்கை வரைக்கும் அந்த தவறுதான் என்னுடைய பாதை என்று சொல்லி கடந்து செல்பவர்களை தான் நாங்கள் எப்பவுமே வாழ்க்கையில் மன்னிக்க கூடாது என்று சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் வாழ்க்கை எப்போ மாறும் எப்படி மாறும் என்றது நமக்கு தெரியாது. அந்த வாழ்க்கை மாறிக்கு எங்களால் எவ்வளவு இயண்டு மற்றவர்களுக்கு நல்லது போல் இந்த சமூகத்தில் எங்களால் வாழ முடியுமோ அந்த வாழ்க்கையை கொடுப்பதுதான் மனுஷங்களோட வாழ்க்கை. எல்லாருமே சொல்வது போல வந்தம் வாழ்ந்தம் போனோம் என்று சொல்லி இல்லாம நாங்க இறந்ததுக்கு பிற்பாடும் ஒரு 2 மனுஷங்க எங்களை பத்தி பேசினாலே நாங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு பெரிய ஒரு பரிசு நமக்கு கிடைக்கும். ஏன்னு சொன்னால் சில பேர் இறந்ததுக்கு பிற்பாடு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அட இவன் எல்லாம் இருந்த எண்ணத்துக்கு போனதே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சில பேர் என்ன சொல்லிடணும்னு சொன்னா, சே இன்னொரு கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்கலாம், நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி இந்த நல்ல மனுஷன் அப்படின்ற வார்த்தை மற்றவங்களுடைய நாவல வர்ற மாதிரி எங்களுடைய வாழ்க்கை முறைமை இருக்க வேணும். இதுதான் வாழ்க்கை அப்படின்றது இல்லாம மற்றவர்களுக்கும் உதவி செய்து நாங்கள் வாழ வேணும். உங்களிடத்துல யாருமே பணமோ நகையோ பெரிய மாளிகை வீடோ யாருமே கேட்கல. தங்களுடைய இந்த சாதாரண வாழ்க்கையில ஒரு குட்டி மாற்றத்தை தாங்க அப்படின்றது தான் ஒவ்வொரு மக்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நீங்க ஒருவேளை உணவு கொடுக்கறதே பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு உதவி என்று தான் சொல்லலாம். தானத்திலேயே சிறந்த தானம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அன்னதானம் தான். இப்ப நாங்க காலையில எழும்பி மீதியான உணவுகள் எல்லாத்தையும் வேஸ்ட் ஆகுறோம். ஆனா எத்தனையோ மக்கள் ஒருவேளை உணவு இல்லாமல் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒருவேளை உணவு இல்லாமல் நாங்கள் பசியோடு இருக்கும் போதுதான் அந்த பசியின் வலி என்பது எங்களுக்கு கூட அறிய கூடிய மாதிரி இருக்கும். எனவே இந்த உதவும் கரங்கள் முற்றுமுழுதாக நாங்கள் இவ்வாறான மக்களைத்தான் அடையாளப்படுத்துகின்றோம். அவர்களுக்கான ஒரு சிறு உதவி வாச்சும் வருமாண்ட ஒரு ஏக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியூடாக அவர்கள் கடந்து வரார்கள். அவர்களுக்கான உதவிகள் கிடைக்க பெற வேணும், அவர்களுக்கான உதவிகள் கட்டாயம் கிடைக்க வேணும் என்பதுதான் என்னுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. குறிப்பா இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்க்கின்ற வேளையில் நாங்கள் இந்த காணொலியில் இணைந்து கொள்ளக்கூடியவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் பதிவு செய்கின்றோம். தொலைபேசி இலக்கத்தை பதிவு செய்வதற்கும் ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. என்னென்னு சொல்லி பார்த்தோமாக இருந்தால், ஒரு கஷ்டப்பட்டவனுடைய பணத்தை அடித்து நான் வாழக்கூடாது. அதற்காக அவர்களுக்கான உதவிகள் நேரடியாக கிடைக்க பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் அவர்களுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் பதிவு செய்கின்றோம். குறிப்பா பார்க்கிறவர்கள் என்ன யோசிப்பார்கள், தனிப்பட்ட முறையில் உதவி செய்தால் இவர்கள் காசு எல்லாமே வேஸ்ட் ஆகி விடுவார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து உதவி செய்வோம் என்று சொல்லி யோசிக்கக்கூடிய மக்களும் நிறைய பேர் இருப்பார்கள். அவர்களுடைய யோசனைக்கு ஏற்றாற்போல் நாங்கள் எங்களுடைய தொலைபேசி இலக்கம், அதாவது எங்களுடைய ஒபிஷியலான தொலைபேசி இலக்கத்தையும் இந்த நிகழ்ச்சியோடாக நாங்கள் பதிவு செய்கின்றோம். தனிப்பட்ட முறையில் உதவி செய்பவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வழங்கலாம். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடு கைகோர்த்து நீங்கள் உதவி செய்ய விரும்பியவர்கள் எங்களுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பினை மேற்கொண்டு இவர்களுக்கான உதவிகளை நீங்கள் வழங்கக்கூடும். இன்றைய நாளிலும் உங்களுக்காக ஒரு காணொளி கொடுக்க போறோம். முழுமையாக இந்த காணொளியை பாருங்கள். இந்த தாயாருக்கு உங்களால் உதவி செய்ய முடியுமா, உதவி செய்ய வேண்டுமா என்று சொல்லி நினைக்கிறவர்கள் கட்டாயம் நீங்கள் இந்த உதவியை வழங்க வேணும். குறிப்பா ஏதோ ஒரு உதவி எனக்கு கிடைக்கும் என்ற ஒரு ஏக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியோடாக அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய ஏக்கங்களாகவே செல்லாமல் அவர்களுடைய இயக்கங்களில் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு திருப்பமுடைய எங்களுடைய அன்பு சொந்தங்கள் அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இப்ப நாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனே என் ஐயனே, யாமொரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனே என் ஐயனே, பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே, திறம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே, யாமொரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே, பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே, பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. வணக்கம். எங்களுக்கு
என் குடும்ப நிலைமையை பேச உங்களுடன் முன் வந்திருக்கின்றேன். எனக்கு உங்களால் இயன்ற உதவியை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால், என் மகனுக்கு கிட்னி வருத்தம் வந்து 17 வயதில் வந்த கிட்னி வருத்தம் இப்போ 25 வயது உலகாலமே இப்போ நடுக மகனுடைய உறைஞ்சு கொண்டே திரிகிறேன். அதோட மனுஷனும் வேறு பிரச்சனைப்பட்டு போட்டார். வீட்டுக்கு வார வருவான், ஒரு கொஞ்சம் நிதி கொடுப்பார், சாப்பாட்டுக்கே பத்தாது. 4 பிள்ளைகள், இப்போ 4 பேரும் கண் பிரச்சனை, பள்ளிக்கூடம் போகிறவன். அப்போ 4 பேரும் வெயிலுக்கெல்லாம் வேலைக்கு போக மாட்டேனேன், படித்து கொண்டு வருகினேன். அப்போ அதோட இப்போ மகனுக்கு திருப்பி அந்த கிட்னி மாற்றினது இப்போ மாற்றி திருப்பி வரைக்கும் அந்த கச்ச கிட்னியே கல் வந்து இப்போ திருப்பி 22 தையல் போட்டு பகரு வெட்டி ஒப்புரம் செய்து கண்டியில் கொண்டு போய் இப்போ கண்டிலாம் கிளினிக்கு கொழம்புக்கும் போகிறேன் நான். இப்போ அதால் போய் வரவெல்லாம் சரியான கஷ்டம். இப்போ அங்கே போய் எல்லாம் சாப்பாட்டுக்கெல்லாம் சரியாக கஷ்டப்படுவேன். இருக்கிறது எல்லாரையும் ஹாஸ்பிட்டலில் சாப்பாட்டை வேண்டி நான் சாப்பிட்றது, மகனுக்கு என்னத்தையும் பண்ணி கொடுக்குறது, அப்படி சரியாக கஷ்டப்பட்டு அதோட செய்கிறேன். இப்போ திருப்பி இருக்க ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. இப்போ அதுக்கு வந்து தனியாக பாத்ரூம் கட்டி தனியாக குளிக்கிற ரூம் கட்டி செய்ய சொல்லிக்கிறேன். அப்போ 2 ஆடு நின்றது, அதை விட்டுட்டு தான் இப்போ நான் அந்த பாத்ரூம் கட்டி குறையாக இருக்குது. அப்போ தண்ணி பைப்பிலையெல்லாம் செய்ய வேணும், கிணறு வந்து பூச வேணும், மரத்து தண்ணி ஊற்று தண்ணியெல்லாம் கிணத்துல வடிஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ கட்டி கிணறும் கனகாலம் அப்படியே நாங்கள் பிள்ளைங்க கொண்டு வரோம், அதை செய்தறதுக்கு ஆக்கள் எல்லாத்திலும் அப்படியே இருக்குது கிணறு வசதியும். அப்போ அதனால் எனக்கு நிறைய கஷ்டம். ஒரு மாடு வச்சு பால் எடுத்தேன்னா நான் உடம்பு வேலைக்கு போகையில் அது மழை வந்த போல் அந்த மாடு செத்துட்டுது. நான் கண்டிக்கு போனேன் அப்போல. இப்போ வருமானம் ஒன்றுமே இல்லை வீட்டில். அப்போ எனக்கு உங்களால் இயன்ற உதவியை நான் கேட்குறேன். அம்மையும் அப்பனும் தந்ததா இல்லை ஆதியின் வல்வினை சூழ்ந்ததா? அம்மையும் அப்பனும் தந்ததால் இல்லை ஆதியின் வல்வினை சூழ்ந்ததால் இம்மையை நான் அறியாததா? இம்மையை நான் அறியாததா? சிறு பொம்மையின் நிலையினில் உண்மையை உணர்ந்திட பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். ஐயனே என் ஐயனே, பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். ஐயனே என் ஐயனே. பிள்ளைகளுக்கு வந்து சின்னலே வந்து வெள்ளைக்காரன் பிள்ளை மாதிரி 3 பேரும். அப்போவே வந்து அந்த உடம்பு வந்து வெள்ளை தேகம். அப்போ அதில் வெயிலுக்கு போகணுன்னா உடம்பெல்லாம் சுவாந்துடும். அந்த காரணத்தெல்லாம் 3 பேரும் வேலைக்கு போயிடாது. அப்போ ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்கிறா. மூத்தவருக்கு 25 வயது, அவருக்கு தான் கிட்னி வருத்தம். மற்றவருக்கு 21 வயது, அவர் படிச்சுட்டு இருக்கிறார். மற்ற பொம்பளை பிள்ளையும் அவன் படித்து கொண்டிருக்கிறா. மற்ற சின்னவரும் பள்ளிக்கூடம் போய் தான் பாரார். அப்போ அந்த செலவுக்கெல்லாம் அவர் தர 1000 ரூபாயோட தான் ஒரு மாதிரி சமாளித்து கொண்டே போய் வாரன். அப்போ 2 ஆடு வச்சு வளர்த்தது. இப்போ இந்த மகன்ற பிரச்சனைக்காண்டி அந்த ஆடையெல்லாம் விற்று இப்போ ஒன்றுமே இல்லை வீட்டில், வருமானத்தான் இருக்கிறேன். அப்போ ரெண்டு சொன்னால் இந்த கீவாரும் எனக்கு 2500 ரூபா தந்தது. இப்போ இந்த நான் ஏஜியில் காய்ச்சி நான் இந்த பிள்ளைகளும் மேலாது ஜிஎஸ்க்கு எல்லாம் தெரியும், ஏஜியில் வேலை செய்கிற அக்காவுக்கும் தெரியும், வந்து வீட்டை 15 அக்காவுக்கும் தெரியும். அப்போ வந்து பார்த்துட்டு அவள் 2500 ரூபா தான் என்ன பாஞ்சிட்டு போனவா. இப்போ இந்த நான் போய் கதைச்சி இப்போ இந்த எல்லாருக்கும் 5000 ஆகிக்க எனக்கு 5000 ஆக்கினவே. இப்போ அந்த காசும் எனக்கு நிப்பாட்டி ஆச்சுது தாரையில். அப்போ நிறைய கஷ்டம். அதனால் இப்போ சின்னவரும் படித்து கொண்டிருக்கிறார். இப்போ நீங்கள் தானே எனக்கு உங்களால் இயன்ற உதவிய மீண்டும் அரசாங்கத்தால் எனக்கு உதவியும் வேறு ஒன்றுமே வாரையில். பிறப்பிலிருந்து தான் எனக்கு 3 பேருக்கும் இந்த கண் பிரச்சனை குழந்தையிலிருந்து. அப்போ அதை கொண்டே காட்டி அதை செய்யலான்னு சொல்லியிருக்கேன். கண்ணாடி போட்டாலும் வைக்கவளான் தான் பாடுறேன். அண்ட் அப்போ வெயிலுக்கே வலிக்கிட மாட்டேனேன். எல்லா பின்னிற சரிவு எல்லாத்துக்கும் காலமே 9 மணிக்கு மேலே வலிக்கிட்டு எங்கேயும் போகிறண்டா போகணும். தங்களோட வேலையும் செய்வினா வெயிலுக்கு வேலைக்கெல்லாம் போகிற ரொம்ப கஷ்டம். அப்போ வீட்டிலையும் மனுஷன் வந்து ஒன்றுமே செய்து தர மாட்டார். அந்த காசு தந்துட்டு அவர் போடுவார். அப்போ நான் தான் பிள்ளைய கிளினிக் கொண்டு போனாலும் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனாலும் பிள்ளைக்கு நம்ம புரிஞ்சுருந்தாலும் எல்லாத்துக்கும் நான் தான் ராம்பளை மாதிரி எல்லா இடமே போய் வராது. அப்போ நான் தொழிலுக்கு எல்லாம் போகிறதுக்கு எனக்கு வசதி இல்லை. பிள்ளையோட வீடெலாம் இருக்கிறேன். அப்போ உங்களால் இயன்ற உதவியை மீண்டும் எனக்கு அரசாங்கத்துலேயும் ஒரு உதவியுமே இல்லை. கிட்னி மாற்றியும் ஒன்றுமே கிடைக்கல. என்னில் இருந்தது தான் நான் பிள்ளை கிட்னி மாற்றி மேல் வச்சிருந்தேன். நான் இப்போ திருப்பியும் பிள்ளைக்கு ஆப்ரேஷன் இப்படி கிளினிக் கண்டே திரும்பி கொண்டே இருக்கிறேன். உங்களால் மீண்டும் உதவியை நான் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி. எனக்கு அந்த பாத்ரூமுக்கு அந்த பிள்ளைக்கு திருப்பி ஆப்ரேஷன் செய்யணும், பக்கத்தில் குழம்புக்கும் போகணும். அதுக்கு எனக்கு அந்த பாத்ரூம் கணத்தையும் பூசி அந்த பைப்பிலன் செய்கிறதுக்கும் முதல் உதவியாக எனக்கு அதை செய்து தருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதோட அவர் வந்து திருமணம் செய்துட்டார். அப்போ அவர்கிட்ட பேசுக்கும் கொஞ்சம் கண் திரைச்சேனே. அப்போ அவன் போய் கொள்ள மாட்டா, என்னோட தான் சாப்பாடு. அப்போ அதோட அவருக்கு அந்த ஒரு சின்ன நிதி ஒன்றை நீங்கள் மாதம் மாதம் உங்களை ஏண்டா கொடுக்கலுமான்னு சொன்னால் அப்படி ஒரு கொடுத்த ஒரு ஆஸ்பத்திரி செலவு மற்ற எந்த வருமானத்துக்கு ஒரு சின்ன கடையை திறந்து அவர் தொழில் சென்று இருப்பார். உங்களால் செய்யக்கூடிய உதவியை எனக்கு கேட்பாரு செய்து தந்தால் பெரும் நன்றி என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அத்தனை செல்வமும் முன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில்? அத்தனை செல்வமும் முன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில்? வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில், அதன் சூத்திரமோ அது உன்னிடத்தில். ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பெடுக்க வைத்தாய். புதுவினையா பழவினையா கணம் கணம் தினம் என்னை துடிக்க வைத்தாய். பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே. உன் அருள் 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 என்று அலைகின்ற மனம் இன்று பிதற்றுதே. அருள் விழியால் நோக்குவாய், மலர்பதத்தால் தாங்குவாய். உன் திருக்கரம் என்னை அரவணைத்துனதருள் பெற பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். ஐயனே என் ஐயனே, பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். ஐயனே என் ஐயனே. நான் இந்த நம்பரையும் தாரன், உங்களால் எந்த உதவி செய்ய முடியும் என்றால் இந்த நம்பருக்கு நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லை இந்த அக்காக்கள் வந்து என்னை கூப்பிட்டு கதைச்சவே இந்த உதவுங்கரங்கள் அவே விடாரா என்றாலும் அவை வந்து இந்த வீட்டை பார்த்து உதவி செய்யணுமெண்டா அவைன்ற மூலமாக நீங்கள் காசு அனுப்பினாலும் அவை வந்து என்னோட சந்திச்சு அந்த காசையோ பொருளையோ என்னோட ஒப்படைப்பினேன். அப்படி இல்லை நீங்கள் நேராக வந்து என்னோட கதைக்கணும், இல்லாட்டி நேராக எங்களோட சொல்லணும் இந்த காசு அடிக்கு பொருள் வேண்டாம் இன்னும் சொல்லணும் பண்ணாச்சாலும் நான் நம்பர் சொல்கிறேன். நீங்கள் அந்த நம்பர் நேரம் எங்களோட கதைக்கெல்லாம் 76 38 48 250. மீண்டும் மக்களை இன்றைய நாளிலும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக ஒரு குடும்பத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருந்தோம். இவர்களுக்கு எவ்வாறான உதவிகளை கொடுக்க வேண்டும், இவர்களுக்கு உதவி செய்ய விருப்பம் உள்ளவர்கள் இவர்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு உதவிகளை செய்யலாம். இல்லாவிட்டால் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடு கைகோர்த்து உதவி செய்ய விரும்புவார் நீங்களாக இருந்தால் எங்களோடு இணைந்து கொண்டும் இவர்களுக்கு நீங்கள் உதவியை வழங்கக்கூடும் என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். உங்களுடைய உதவிகள் சரியான இடத்திற்கு சரியான முறையில் கடந்து செல்லட்டும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நாளிலும் நாங்கள் நிகழ்ச்சியை முடிக்கிற நேரம் வந்தாச்சு. இது போல் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம். பாத்திரம் ஏந்தி வந்தேன். ஐயனே என் ஐயனே, யாமொரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். ஐயனே என் ஐயனே, பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். ஐயனே என் ஐயனே, பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். ஐயனே